الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைஸ் மீடியாவுடாக நாங்கள் அக்குருணையிலிருந்து ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வினை நாங்கள் கண்டுகொண்டோம். அந்த வகையில் அக்குருணை தெலுங்கு பிரைமரி பாடசாலையிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வினை நடாத்தி கொண்டு செல்கின்றார்கள். அந்த அந்த வகையில் மாணவர்களை ஆன்மீக ரீதியில் அவர்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கப்பாட்டில் கேம்பினை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அது எவ்வாறான கேம்ப், அது என்ன மாதிரியான ஒரு நிகழ்ச்சி திட்டமாக செயற்படுத்திக் கொண்டு போறார்கள் என்ற விடயத்தை அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துனராக இருந்து செயல்படுத்திக் கொண்டு போகக்கூடிய எங்களுடைய அக்குனை சேர்ந்த இஸ்லான் மௌலவி அவர்களோடு நாங்கள் கலந்தாலோசிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும். உண்மையிலே நாங்கள் கண்டுகொண்ட வகையில் இது ஒரு மாணவர்களை வலுப்படுத்த வேண்டும், மாணவர்களை ஒரு தூர நோக்கம் கொண்டு அவர்களை வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டு போகிறீர்கள். இது எந்த அடிப்படையில் செயல்பட்டு கொண்டு போகிற, இது என்னென்ன கட்டங்கள்? இது ஆரம்பமாக பொதுவாக நாங்க இப்படி சலா கேம்ப்னு ஒரு தொழுகை தொடர்பான பயிற்சியை செஞ்சுட்டு வரோம். அதுல இப்ப எங்கள்கிட்ட அண்மையில தெலுங்கு பிரைமரி ஸ்கூல்ல அதிபர் எங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சதுக்கு நாங்க இது இந்த பிரைமரி பிள்ளைகள் கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் இந்த முறை எழுதினாக்கள் அவங்களுக்காக வேண்டிய இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சு அதை செஞ்சுட்டு வரோம். அதுக்குள்ள பயிற்சியை தொழுகையோட தொடர்பான முழுமையான பயிற்சியை பிராக்டிக்கலாக அவங்களுக்கு கொடுக்குறதுக்குள்ள ஒரு வேலை செய்யும். ஒரு நாள் பயிற்சியா எத்தனை அவர் நீங்க அந்த பயிற்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யும்? கிட்டத்தட்ட ஒரு 6 மணித்தியாலம் மாதிரி போகுது. நம்ம காலைல ஒரு 8:30-9 மணிக்கு மாதிரி ஸ்டார்ட் பண்ணினது ஒரு 2 மணி ஆகாட்டி போகும். அது தொழுகையில அடிப்படையில இருந்து எல்லா விடயங்களையும் அங்க சம்பூர்ணமா சொல்லி கொடுக்குறாங்க. தொழுகை ஆரம்பத்துல பாங்கு இக்காமத் தொடக்கம், அதுக்கு பிறகு உது எடுக்கிறது, அதுல இருந்து எல்லாம் கடைசி வராண்டி தொழுகைக்கு பிறகு சலாத்துக்கு பிறகு ஒரு துவாக்கள் வராண்டி அது போகும். அவர்களுக்கு பிராக்டிகலாகவே அதை செய்து கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்து பிராக்டிகலாக அதை அவங்களுக்குள்ள பயிற்சி ஒரு கையேடு நான் தயாரித்து வச்சுக்கிறோம். அதையும் கொடுத்து அவங்கள பிராக்டிகலாக பயிற்சிக்கிறேன். உண்மையிலே இவ்வாறான அமைப்புல அவர்களை பயிற்றுவிப்பது என்பது உண்மையிலே ஒரு ஒரு முக்கியமா அவர்கள் அதை சரியான முறையில எடுத்து நடந்து கொள்வதற்கு சரியாக நெறிப்படுத்துவதற்கு அவர்கள் இலகுவா இருக்கும். அந்த வகையில் இது எந்த ஏஜ் உட்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் இது செய்து கொண்டிருக்கிற? ஆண் பிள்ளைகளுக்கு மாத்திரமா, பெண் பிள்ளைகளுக்கும் சேர்த்தா? இப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த தெலுங்கு நடக்கிற நிகழ்ச்சி கிரேட் 5 10 வயசு, அதாவது இஸ்லாம் தொழுகைய கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு வயசு, முக்கியமான ஒரு வயசு. இது நாங்க பாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 70 மாணவர்களை பள்ளிக்கு எடுத்து நாங்க ஆண் வளவாளர்கள், ஊர்ல இருக்கக்கூடிய மௌலிமார், பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துடைய உதவி, பள்ளியில் இருக்கக்கூடிய மாலிம், இவங்களுடைய உதவிகளோட நாங்க இதை செஞ்சோம். ருக்குல எழுப்பினாதான் கணக்கு எடுக்கப்படாது. நான் ருக்குல எழுப்பிட்டேன், கொஞ்சம் சமையல் நம்பிதான் வந்துட்டேன். இப்ப ஓடி வந்து இவர் என்ன செஞ்சாரு? அவ்வா வந்தாரு. அப்ப அது ஒரு ரக்காத்தா ஏற்றுக்கொள்ள. ரைட், நான் இப்ப கேட்க வந்தேன், அதல்ல நான் கேட்க வந்தேன். இப்ப அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாரா இல்லையா? ஓதல்ல. அது எப்படி? இப்ப நான் சொன்னேன் இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாட்டி தொழுகை இல்லைண்டு. சரியா? ரைட். அந்த வகையில நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத முந்தி சூரத்துல் ஃபாத்திஹால முதலாவது வசனம் எது? விளங்கிச்சா? இங்கிருந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வரணும், முழு காதும் படணும், உள்ளுக்கு வைக்கிற. விளங்கிச்சா? விளங்குதா? அடுத்து செஞ்சு காட்ட செல்லுவேனே. இந்தாக்கி இப்படி வச்சு இந்த களிமா வரலைக்குதே, இந்த வரலைக்குதே, அதை இங்க உள்ளுக்கு வச்சு இந்த வரல வெளியே வச்சு இப்படி எடுத்துன்னு போய் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இதெல்லாம் கேட்டீரா? நல்ல நல்ல. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். எல்லாரும் கட்டாயம் பாங்கு நிறைய மெட்ல பாங்கு சிலையில அப்படி எல்லாரும் பழகணும். இன்ஷா அல்லாஹ் பழகுவோமா? எங்க சத்தம் போதா? எல்லாரும்
அப்படியா? இதே நேரம் இதே நிகழ்ச்சி ஸ்கூலுக்குள்ளால நடக்குது. அதே கிரேட்ல உள்ள கேர்ள்ஸ் அது ஆலிமாக்களை வச்சு அவங்களோட டீச்சர்ஸ்மாருடைய ஹெல்ப்போட அது அங்க அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு ஊர்ல இருக்கக்கூடிய ஆலிமாக்களை தொடர்படுத்த செஞ்சுட்டீங்க. இது பிள்ளைகளுக்கு மாற்றம் போட்டுவது ஒரு சிறந்ததா? இதே போன்று பெற்றோர்களையும் அழைத்து அவர்களுக்கும் இது இந்த வயதில் எந்த அளவுக்கு அவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன, தெளிவுகள் கொடுக்கப்படுகின்றன. நிச்சயமா இப்ப இதே சந்தர்ப்பத்திலே பாடசாலையிலே மாணவிகளுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெற்றோர்களை அழைத்து அவர்களுக்கு இது தொடர்பான ஒரு தெளிவும் விழிப்புணர்வும் என்னுடைய முக்கியத்துவமும் உணர்த்தப்படக்கூடிய நிகழ்வு இதே சமயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் முக்கியமாக எங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க, இது தேவை என்று சொல்ற உணர்வும் இருக்கிறது எங்களுக்கு காணையிலும் இந்த பள்ளி நிர்வாகம் அதுக்குள்ள ஒத்துழைப்பு வழங்குறாங்க. இதே மாதிரி எல்லோருடைய ஒத்துழைப்பு அந்த உணர்வும் இருக்குது. இது எங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு அடையாளம் என்று சொல்றது எங்களுக்கு சந்தோஷமா சொல்லிக்கொள்ள. எங்களுக்கு தெரியும் வந்து தொழுகை என்று சொல்றது இஸ்லாத்துல ஒரு அடிப்படை கடமை. தொழுகை என்று சொல்றது ஒரு மனிதன் முறையாக வந்தால் அவனுக்கு இறைவனுடனான உறவும் சரியாகும், மனிதர்களுடனான உறவும் அவனுக்கு சரியாகும். அந்த உறவை சரியாக்குறேன்னு சொல்றது சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்கணும். இந்த இஸ்லாம் 7 வயசுல இருந்தே அதை பத்தி போதிக்க சொல்லி சின்ன வயசுல இருந்து தான் நம்மளுக்குள்ள அந்த சேஞ்சை கொண்டு வரணும். இப்போ 10 வயசுன்னு சொல்றது மிக முக்கியமான ஒரு கட்டம். அதே நேரத்துல என்னோட பெரிய ஆக்களும் கூட இதுல சின்ன பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நிற்க வேண்டிய ஒரு கட்டம். ஆனா அதுல ஒரு பலவீனம் ஒன்று இருக்குது. இப்ப நாங்க வந்து பெற்றார்கள் பெரிய ஆக்கள் எல்லாருக்குமான இந்த பயிற்சியை நான் கட்டாயம் கொடுக்கணும். அதுக்குள்ள சிந்தனைகளும் ஐடியாக்களும் அதுக்கு பொருத்தமான வளவாளர்களும் எனக்குள்ள இருக்கிறாங்க. விஷால சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்குள்ள அதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்யணும் என்று நான் யோசனை முடிக்கிறேன். மாஷா அல்லாஹ், உண்மையில இது பாடசாலை மட்டத்தில் இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் செய்வது மிகவும் சிறப்பான ஒரு விடயம். அந்த வகையிலும் இது இன்னும் இருக்கக்கூடிய அக்குறையில் இருக்கக்கூடிய இன்னும் ஏராளமான பாடசாலை இருக்கின்றன. இந்த பாடசாலைகளிலிருந்து இது சம்பந்தமான ரிக்வஸ்ட்கள் வரும்போது உங்களுடைய டீம் இதற்காக இறங்கி முழுமையாக பயிற்றுவிக்கக்கூடிய பிரைமரி மாத்திரமான செகண்டரி பிள்ளைகளுக்கும் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் செய்து பாடசாலை என்று சொல்றது முக்கியமாக பிள்ளைகளை ஒழுக்க ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பயிற்றுவிக்க வேண்டிய இடம். எங்களுக்கு தெரியும் பாடசாலைகளை பொறுத்தவரையில நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குது. அதே போல சமூகத்திலுமே இதை கட்டாயம் எல்லா பாடசாலைகளையும் செய்யும். பிள்ளைகளை முதலாவது இறைவனோடு தொடர்படுத்துகின்ற பணி நடக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய பாடசாலைக்குள்ளால் உள்ள டிசிப்ளின், அவங்களுடைய ஒழுக்க விஷயங்கள், கல்வி விஷயங்கள் எல்லாம் சரியாகணும். அதுக்கு அடிப்படை வந்து அஸ்திவாரம் வந்து இந்த வணக்க வழிபாடுகளுடனான அந்த சீரான உறவு தான். அதுல முதலாவது தொழுகை. இதை வந்து எல்லா பள்ளி பிரைமரி எல்லா மதரசா ஸ்கூல்கள்லையும் பிரைமரி மட்டுமல்ல செகண்டரி மாணவர்கள் அதே மாதிரி எல்லாருக்கும் தேவையான ஆட்கள் எல்லாருக்கும் மதரசா மட்டத்திலையும் செய்யலாம். மதரசா மட்டத்திலையும் செய்யணும். பொதுவாக மதரசா மட்டத்துல இப்படியான பயிற்சிகள் நடக்கிறதுனால குர்ஆன் மதரசாக்களுக்குள்ளால இதை செய்யலாம். ஸ்கூல் என்று சொல்லக்கூட அது ஒரு பெரிய ஒரு தலைமை. அதுல நாங்க செய்யறது மிச்சம் பொருத்தம். அப்படியான போதிய வளவாளர்களும் இருக்கிறாங்க, அதுக்கான செயற்திட்டங்களும் இருக்குது. அப்படி செய்யணும்ன்ற சிந்தனை மேலுக்குள்ளால இருக்கு. மாஷா அல்லாஹ், உண்மையிலே ஒரு சிறந்த தெளிவினை எங்களுக்கு தந்திருப்பார்கள். அதே போன்றுதான் இவ்வாறான செயல் திட்டங்கள், இவ்வாறான பணிகள் எங்களுடைய பாடசாலைகள் மட்டத்தில் அதே மாதிரி பள்ளி வாயில்கள் அதுக்கு முழுமையான பூரண ஒத்துழைப்பை வழங்கும் போது எங்களுடைய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்னார்களை சிறந்த தலைவர்களாகவும் சிறந்த ஒழுக்கமுள்ள சீடர்களாகவும் அவர்களை உருவாக்குவதற்கு ஒரு சிறந்த பணியாக அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்காக ஊருடைய இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், பள்ளி வாயில்கள், பாடசாலைகள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கும் போது இது ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை எங்கள் சமூகத்தில் கொண்டு வரும் என்று நாங்கள் கருதுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலை கல்யாணத்து போறோம் என்ன துவா ஓதுற? இன்ஷால்லா துவா பாடமாக்குங்க. சரியா? நீங்க எல்லாம் ஓத போறார்கள் தானே, புறமேச போறானே, கட்டாயம் பாடமாக்குங்க. பாடமா உங்களுக்கு ஓதி காட்டுங்க பாப்போம். وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. நீங்க கொஞ்சம் கூடுதலாக ஓதிங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யும். வேற யாருக்கான பாடமா? தொழுகைனா தெரியும். சுவனம்டா சுவனம்டா சொல்லுங்களே, சுவனம்டா என்னமா? என்ன சுவனம்டா? பேசுங்க. என்ன சுவனம்டா சொல்லுங்க. ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இப்படி குர்ஆன்ல வருகிற சொர்க்கம் எப்படி 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 இம்மை மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்ற அந்த நீயாம நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா அருள் புரியோடும் இந்த அமர்வு சிறப்பாக நடைபெறுவதற்கும் இதிலிருந்து எங்களுக்கு எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு போறதுக்கும் அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ்